Good morning, my dear students. Welcome back to our English class. This is your RK sir. So, kindly take your textbook. We have to continue the grammar section. Tenses, which is given in page number 75. Right, so far we have seen the 12 tenses and the structure and the usage of the tenses எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த 12 டென்சஸை வந்து ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸ். அதில் சம் ஆஃப் தெம் நாட் ரிட்டன் ஸ்டில், அதில் சில பேர் வந்து எழுதலை டெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டெஸ்ட் எழுது அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஹாவ் டு டூ ஆல் த ஒர்க்ஸ் அட் தி இயர்லியஸ்ட். சீக்கிரமாக எழுதி அனுப்பணும், சரியா? ரைட், ஓகே. யாரெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் எழுதுகிற, யாரெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்ற எல்லா விஷயமும் எவ்ரிதிங் இஸ் நோட்டட் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் ஹோம்ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், இப்போ டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து நம்ம இப்போ லெசன் டீச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீ டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கணும், சரியா? ஏன்னா அந்த டென்சஸ் பொறுத்தவரை டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கைண்ட்லி டர்ன் த பேஜ் நம்பர் 76. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, forms and uses of present continuous tense given. So I know that already. What is the structure of present continuous அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, subject plus am, is, are plus verb plus ing. இதுதான் வந்து structure of the present continuous அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டென்ஸ்க்கான டேபிள் ஹஸ் பீன் கிளாசிஃபைட் ஹியர். அஃபர்மேட்டிவ் மீன்ஸ் பாசிட்டிவ். அஃபர்மேட்டிவ்னா ஒன்றும் இல்லை. அஃபர்மேட்டிவ் அப்படின்றது என்னது? பாசிட்டிவை தான் வந்து நம்ம அஃபர்மேட்டிவ்னு சொல்கிறோம். இது பாசிட்டிவ், சரியா? பாசிட்டிவ். இது நெகட்டிவ். அப்படின்னா நேர்மறை வாக்கியம், இது எதிர்மறை வாக்கியம். எப்படி வந்து ப்ரனவுன், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணி வேர்பை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது சிங்குலர் ப்ளூரல் மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஐன்னா சிங்குலர், வீனா ப்ளூரல் அப்படின்ற மாதிரி. ரைட், ஓகே. இப்போ ஐ ஆம் சிங்கிங் நவ். அப்போ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்டு, ஆம் அப்படின்றது ஆக்சிலரி வேர்பு, சிங்கிங் அப்படின்றது verb plus ing. அதாவது ஆம், ஈஸ், ஆர் மூணில் ஏதாவது ஒன்று எழுதணும், சரியா? அப்போ நம்ம ஐ அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? ஆம் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பு எழுதுவோம். ஸோ ஐ ஆம் சிங்கிங் நவ் அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சர். இதே செகண்ட் பர்சனில் என்ன வரும்? யூ அப்படின்றது செகண்ட் பர்சன், யூ ஆர் சிங்கிங் நவ். தேர்ட் பர்சன் ஹீ, சி, ஹிட்டு. ஸோ it is singing now, or she is singing now, or he is singing now அப்படின்னு அர்த்தம், சரியா? ரைட், அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் ஐ ஆம் நாட் சிங்கிங். அப்போ அதுலேயே வந்து வேர்புக்கு முன்னாடி நாட் சேர்த்துனா அது வந்து நெகட்டிவ் ஃபார்ம்னு அர்த்தம். இப்போ ஆருக்கு அப்புறம் ஆரண்ட், ஈசன்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா த கான்ட்ராக்டட் ஃபார்ம். கான்ட்ராக்டட் அப்படின்னா சுருக்கமானன்னு அர்த்தம், இல்லையா? கான்ட்ராக்டட்னு என்னென்னு அர்த்தம்? சுருக்கமான அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக ஆம் நாட் அப்படின்றது இப்போ நம்ம we learnt already in question tag. ஐ ஆம் நாட் அப்படின்றது ஆமண்ட் அப்படின்னு எழுதுவோம், இல்லையா? அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த டென்ஸ் பொறுத்தவரையிலும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்னா, த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். ரைட், அதாவது அந்த டைம் ஆஃப், அது ஒரு செயலை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த செயல் வந்து என்ன ஆகிட்ருக்கும்? போயிட்டுருக்கும், கண்டினியூஸ் ஆகிட்ருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். அதில் கீவேர்டு வந்து நவ். நவ்னா இப்பொழுது, இன்னும் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் அன் ப்ராக்ரஸ் அண்ட் வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர். அந்த ஆக்ஷன் ஃபியூச்சரில் என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். பால் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். இப்போவும் கற்றுட்ருக்கான், ஃபியூச்சரிலும் கற்றுக்கிட்டு தான் இருப்பான். இட் இஸ் யூஸ்டு டு டினோட் அன் ஆக்ஷன் தட் இஸ் பிளான் டு டேக் பிளேஸ் இன் நியர் ஃபியூச்சர், சரியா? இப்போ அங்கே ஆக்ஷனை வந்து டினோட் பண்ணி காட்டும், அது வந்து நியர் ஃபியூச்சர் வரலும் போகும். யாழினி இஸ் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. ஃபார் ஈஸ் ப்ளஸ் verb plus ing
டுமாரோ அப்படின்றது நம்ம இந்த இடத்துல ஃப்யூச்சரிட்டியான கீவேர்டை எடுத்துக்கிறோம். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான கீவேர்டு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தட் ஆக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங் வில் கண்டினியூ இன் ஃப்யூச்சர் ஆல்சோ. அதனால தான் இந்த இடத்துல டுமாரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அது இல்லாமல் இட் இஸ் யூஸ்டு அலாங் வித் அட்வர்ப் சச் as ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி, ரிப்பீட்டட்லி. இதெல்லாம் இதில் எஸ்விஓ இப்போ எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ அதுதான் அட்வர்ப் பேட்டர்ன். இந்த அட்வர்ப் பேட்டர்னில் இதெல்லாம் வரும்னா ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி, ரிப்பீட்டட்லி இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ வேர்ப் கூட நம்ம என்ன சேர்த்து எழுதணும்? ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். ரைட், ஓகே. சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஸ்டின். ஈஸ் ப்ளஸ் பாருங்கள் அட்வர்ப் வந்து இந்த இடத்துல வந்திருக்குது. இந்த இடத்துல ஆஸ்கிங், ஆஸ்க் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ அப்போ ஈஸ் ப்ளஸ் அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்ற ஸ்ட்ரக்சரும் வரும். ஆர் ஈஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்ற ஸ்ட்ரக்சரும் வரலாம். அல்லது இந்த இடத்துல கூட அட்வர்ப் வரலாம், ஐஎன்ஜிக்கு அப்புறம் கூட அட்வர்ப் வரலாம் அப்படின்றது. ஸோ போத் ஆர் த கரெக்ட் ஒன். நோட், verbs of perception and some others verbs are not generally used in the present continuous tense. சில verbs எல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா see, smell, hear, taste, know, understand, hate, like, want, wish, etc. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நாட் ஜென்ரலி யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு. ஓகே, ரைட். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரைட், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுவும் அதே தான். ஒவ்வொரு டென்ஸ்க்கும் சிங்குலர், அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், சிங்குலர், ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்ப்போம். எப்போவுமே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரெடியாக இருக்கணும் சொல்கிறதுக்கு. சரியா? ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? சப்ஜெக்ட் ப்ளஸ் as or have plus v3. அப்போ சிங்குலர் அப்படின்னா as கொடுக்குற, ப்ளூரல் அப்படின்னா என்ன கொடுக்குற? have கொடுக்குற. ஓகே, ரைட். சப்ஜெக்ட் ப்ளஸ் has ப்ளஸ் have ப்ளஸ் v3 past participle form. v3 means past participle form. For example, I have already sung. அப்போ I அப்படின்றது அப்போ have plus v3 sung. Right. We have already sung for plural form. We have already sung. Past participle v3 கொடுத்தனா sing, sang, sung. சரி, இப்போ அதே நெகட்டிவ் ஃபார்ம் haven't வரும். ரைட், ஓகே. இப்போ for action which began in the past and is in progress now, அதாவது ஒரு செயல் present perfect tense பாருங்கள், ஒரு செயல் begin in the past கடந்த காலத்தில் தொடங்கி and அது and is in progress now இன்னும் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா ப்ராக்ரஸ், இன்னும் என்ன ஆகிட்டு இருக்குது? கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் அது வந்து நம்ம என்னென்ன அர்த்தம்? present perfect tenseன்னு அர்த்தம். பரணி as called the fireman and they are on their way. called அப்படின்றது இந்த இடத்துல past tense கால் பண்ணால் இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம். still it is in progress அப்படின்னா they are in the way. அப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொடுக்குறோம். சரியா? next, to express an action that has been recently completed. ஒரு ஆக்ஷனை ரீசெண்டாக இப்போ தான் தற்சமயம் தற்போது தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். வித் அட்வர்ப்ஸ் லைக் ஆல்ரெடி, ரீசென்ட்லி, எட் அப்படின்ற அட்வர்ப், எஸ்விஓ அப்புறம் வரக்கூடிய அந்த அட்வர்ப் இது யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் an action that began in past and still continues up to the present. சரியா? ஒரு ஆக்ஷன் எங்காகும்? பாஸ்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டு ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, ப்ரெசன்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் அந்த டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே.